Hi hello friends, welcome back to my channel Sharif here. Friends, நம்ம ப்ரோவேதா பிஸ்னஸோட பிளானை வந்து ரொம்ப ஷார்ட்டாக பார்க்கலாம். ஓகேங்களா? எல்லாருக்குமே புரிகிற மாதிரி எந்த அளவுக்கு ஷார்ட்டாக பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு சில விஷயங்கள் எழுதி வச்சுருக்கேன், அது உங்களுக்கு அப்படியே வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரோவேதா பிஸ்னஸ் பிளான் இன் தமிழ். ஓகேங்களா? ப்ரோவேதா பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் மெத்தடில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்ட் டைமாக கூட ஒர்க் பண்ணலாம், ஃபுல் டைமாக கூட ஒர்க் பண்ணலாம். இந்த ரெண்டுத்தில் நீங்கள் எப்படி வேணாலும் ஒர்க் பண்ணலாம். என்னோட சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பார்ட் டைமே ஒர்க் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஜாப் பிஸ்னஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் 1 or 2 hours மேக்ஸிமம் 3 hours கொடுத்தா போதும். இந்த பிஸ்னஸில் கண்டிப்பாக வந்து பெரிய லெவலில் இன்கம் பண்ண முடியும். சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் அது மாதிரி பார்ட் டைமில் பெரிய லெவலில் இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் பார்ட் டைம் பண்ணுறது பெஸ்ட்டு. ஆல்மோஸ்ட் ப்ரோவேதா பிஸ்னஸ் வந்து 99% வந்து நீங்கள் வந்து வீட்டில் இருந்து தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் மெத்தடில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. உங்ககிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன், ஒரு நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் வந்தால் போதும். முழுக்க வீட்டில் இருந்துட்டு இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? ப்ரோவேதா பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி, நேரடி வர்த்தகம். ஓகேங்களா? ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, டைரக்ட் செல்லிங் கம்பெனி. சரிங்களா? இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 2019 இந்த கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 5 years இந்த கம்பெனி வந்து இந்த டைரக்ட் செல்லிங் துறையில் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவிலேயே கரண்ட்லி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் டைரக்ட் செல்லிங் கம்பெனினா அது இந்த ப்ரோவேதா கம்பெனி தான். அதனால தான் நான் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு எக்ஸ் கம்பெனியில் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் டாப் மோஸ்ட் லெவல்ஸ் எல்லாமே ரீச் பண்ணியிருக்கேன். நல்ல இன்கம் எல்லாத்தையுமே ரீச் பண்ணியிருக்கேன். எல்லாமே ரீச் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன்னா இந்த கம்பெனியோட பிளான் அந்த மாதிரி. இந்த கம்பெனி அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் க்ரோ ஆகிட்டு இருக்கு. அதனால தான் நான் இன்றைக்கி ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த டைரக்ட் செல்லிங் கம்பெனினா எல்லாருக்குமே தெரியும், இங்கே ப்ராடக்ட்ஸ் தான் இங்கே வந்து ஒரு பேக் போனே. ப்ராடக்ட்ஸ் தான் இங்கே வந்து முக்கியமான ஒரு விஷயமே. கரெக்டுங்களா? ப்ரோவேதாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஜாயினிங் பர்ச்சேஸ் வந்து 500 பிவினா பிஸ்னஸ் வால்யூம் சொல்லுவாங்க. 500 பிவிக்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். 500 பிவின்றது உங்களுக்கு 1200 1500 அந்த ரேஞ்சுக்குள்ள வரும். ஒரு ப்ராடக்ட்டை பொறுத்து ஒரு ப்ரைஸ் மாறும். ஒரு சில பேருக்கு 1100 1000 கூட ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸை பொறுத்து. சரிங்களா? ப்ரோவேதாவில் நீங்கள் வந்து 500 பிவியில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களோட ஐடி வந்து க்ரீன் ஐடியாக மாறிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ப்ரோவேதாவில் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு ஆஃபர் இருக்குது. வேறு எந்த ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனியும் கொடுக்க முடியாத ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீபர்ச்சேஸ் ஆஃபரில் என்ன கொடுத்துடான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 3 மாதம் நீங்கள் 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 4வது மாதமே நீங்கள் வந்து 1000 ரூபாய்க்கு பொருள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஒரு சில கம்பெனியில் 3000 ரூபாய் 4000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் ஆனால் ப்ரோவேதாவில் மினிமமே நீங்கள் வந்து 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணால் போதும். உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை ப்ரோவேதாவில் நீங்கள் வந்து 3 மாதம் 1000 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணால் 3வது மாதம் முடிவில் உங்களுக்கு அதே 1000 ரூபாய்க்கு பொருள் ஃப்ரீ. அதுக்கு மேலே எவ்வளோ நாளும் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து 4000 ரூபாய்க்கு 3 மாதம் பண்ணுறீங்கன்னா 3வது மாதம் முடிவில் உங்களுக்கு 4000 ரூபாய்க்கு பொருள் ஃப்ரீ. 10000 ரூபாய்க்கு பண்ணீங்கன்னா 10000. எவ்வளோக்கு பண்ணுறீங்களோ டிவைடட் பை 3. ஓகேங்களா? நீங்கள் 3 மாதத்தில் எவ்வளோக்கு பண்ணுறீங்களோ டிவைடட் பை 3 போட்டு அதில் உங்களுக்கு எவ்வளோ ரேட் வருதோ அந்த பொருளுக்கு அந்த ரேட்க்கு உண்டான ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கையில் கொடுத்துருவாங்க. சரிங்களா? சார் இதில் ப்ராடக்ட் எல்லாம் குவாலிட்டியாக இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயம் கேட்குறீங்க. டைரக்ட் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் தான் இங்கே வந்து பேக் போனே. ப்ராடக்ட் சரியா இல்லைன்னா அந்த கம்பெனி 100% ஓடாது. நிறைய டைரக்ட் செல்லிங் கம்பெனி, புது டைரக்ட் செல்லிங் கம்பெனி வெளியிலேருந்து ப்ராடக்ட் அவுட் சோர்சிங் பண்ணி பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்க வந்து நிறைய ஃபெயிலியர் ஆவாங்க. ப்ராடக்ட் சரியில்லைன்னா கம்பெனி வந்து கண்டிப்பாக வந்து லாங் டைமில் ரன் ஆகாது. இந்த ப்ரோவேதாவை பொறுத்த வரைக்கும் ப்ரோவேதா கம்பெனி வந்து டைரக்ட் செல்லிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ப்ரோவேதா ஹெர்பல்ஸ் அப்படின்ற கம்பெனி ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. உலகத்தில் இருக்கிற டாப் மோஸ்ட் நிறைய டைரக்ட் செல்லிங் கம்பெனிக்கு இவங்க ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய கண்ட்ரிஸ், நிறைய டைரக்ட் செல்லிங்ஸ், இந்தியாவில் நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து இவங்க வந்து ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி மற்ற கம்பெனிக்கு சப்ளை பண்ணிட்டு இருந்த ஒரு கம்பெனி தான் சொந்த கம்பெனி 2019 ஆரம்பிக்கும் போது தான் சொந்த கம்பெனிக்கு எப்பேற்பட்ட ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணியிருப்பாங்க மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. இதுதான் ப்ராடக்டோட குவாலிட்டிக்கு ஒரு உதாரணம். இதுதான் வெளி கம்பெனிக்கெல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருந்த ஒரு கம்பெனி மேனுஃபேக்சரிங்கில் ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், 15 years எக்ஸ்பீரியன்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் இருக்குது. அப்போனா தான் சொந்த கம்பெனிக்கு எப்பேற்பட்ட ஒரு ப்ராடக்ட்ஸ் இவங்க ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
ப்ராடக்ட்ஸில் வந்து எந்த ஒரு குறையும் இல்லை, ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது, ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, ரீசனபிள் ப்ரைஸில் இருக்குது. நீங்கள் மார்க்கெட்டை விட இங்கே ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. டைரக்ட் செல்லிங் இவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக இருக்குமான்னு நீங்கள் வந்து ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் இவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் 5 வருஷத்தில் 200+ ப்ராடக்ட்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்படிங்க 5 இயர்ஸில் 200 ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுறது இட்ஸ் நாட் ஏ ஈஸி திங் இன் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. டைரக்ட் செல்லிங்கில் 5 வருஷத்தில் 200 ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுறது ஈஸி திங் இல்லை. இதுதான் இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை காமிக்குது. புரியுதுங்களா? இது எல்லாமே வந்து ப்ராடக்ட்ஸோட விஷயம். இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 leg ஜென்ரேஷன் பிளான். டைரக்ட் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு கம்பெனி ஒரு லெக்ஸ் கொடுப்பாங்க. என்னோட எக்ஸ் கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணும்போது நான் வந்து 6லேருந்து 8 லெக் நான் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கேன். எனக்கு 10-15 லெக் இருந்தது. பட் ஆனால் 8 லெக் நான் ஒர்க் பண்ணிட்டு 8 லெக் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்ததுனால நான் வெளியே வந்துட்டேன். பட் ஆனால் இங்கே ப்ரொவைடாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்தமாக சேர்ந்து 2 லெக் மட்டும்தான். 2 லெக் மட்டும்தான். நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, உங்களுக்கு கீழே ஏபின்னு சொல்லி 2 லெக் இருக்குது. 2 பேரை நீங்கள் ரெஃபர் பண்ண போகிறீங்க. ரெஃபரல் மார்க்கெட்டிங் மூலிமா 2 பேரை ரெஃபர் பண்ண போகிறீங்க. அவங்களுக்கு இந்த பிளான் புரிய வைக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் அவங்களும் அதை காப்பி பேஸ்ட் பண்ண போகிறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். டைரக்ட் செல்லிங்னாவே ரெஃபரல் மார்க்கெட்டிங் தான். ரெஃபரல் மார்க்கெட்டிங் மூலியமாக தான் இந்த உலகமே ஓடிட்டு இருக்கு. கரெக்டுங்களா? எப்பேற்பட்ட கூகுளாக இருக்கட்டும், அவங்க லான்ச் பண்ண கூகுள் பேக்கே ஃபுல்லாகவே ரெஃபரல் மார்க்கெட்டிங் பண்ணி தான் அதை ஃபுல்லாக ஃபேமஸ் ஆக்குனாங்க. இப்படி நம்ம எவ்வளோ எக்ஸாம்பிள் சொல்லலாம். இன்னைக்கு இருக்கிற டாப் ஐடி கம்பெனிஸ் எல்லாமே வந்து ரெஃபரல் மார்க்கெட்டிங்கில் தான் அவங்களோட கம்பெனிஸ்க்கு வேலைக்கு ஆள் எடுத்துட்டு இருக்காங்க. அது ஐடியில், பிபிஓவில், கார்பரேட்டில் ஒர்க் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும். கரெக்டுங்க? ஏன்னா நான் அதில் இருந்திருக்கு, அதனால சொல்கிறேன். அதனால ரெஃபரல் மார்க்கெட்டிங் தான் ஃபியூச்சர். ரெஃபரல் மார்க்கெட்டிங் மூலியமாக தான் எல்லா கம்பெனியும் இன்னைக்கு பெரிய லெவலில் க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. அப்போ ரெஃபரல் மார்க்கெட்டிங் தான் இங்கேயும் இருக்கு. அப்போ நீங்கள் வந்து 2 லெக் பிளானில் ஒர்க் பண்ண போறீங்க. இங்கே வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு ட்ராவல் ஃபண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 12,500 பிவி 12,500 பிவி ஏ சைட் பி சைட் மேட்ச் பண்ணும்போது உங்களுக்கு ட்ராவல் ஃபண்ட் கிடைக்கும். 2 மாதம், வெறும் 2 மாதம் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து ட்ராவல் ஃபண்ட் கிடைக்கும். இதே போல் கார் ஃபண்ட் வேணும்னா ஏ சைடில் 25,000 பிவி, பி சைடில் 25,000 பிவி நீங்கள் 3 மாதம் கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கார் ஃபண்ட் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? இந்த கார் ஃபண்டும் ட்ராவல் ஃபண்டும் பிடிக்கவே மாட்டாங்க. இது கண்டிப்பாக பெரிய விஷயங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து ட்ராவல் போகிறத விட கார் வாங்குறத விட நிறைய செலவு வீட்டில் இருக்கும். அவங்க வந்து கோல்டு ஏதாவது வச்சுருப்பாங்க, இல்லை கடன் வாங்கியிருப்பாங்க, கரண்ட் பில் கட்டுறது, இஎம்ஐ கட்டுறது, ஏதாவது ஒன்று இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ வந்து அவங்க அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா இல்லை ட்ராவல் போகிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா? கொஞ்சம் யோசிப்பாருங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு ட்ராவல் ஃபண்டும் கார் ஃபண்டும் பிடிக்க மாட்டாங்க. டேரெக்டாக அக்கௌண்ட்கே கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? இங்கே இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் எந்த ஒரு லெவல் பின்னாடியும் இங்கே ஓட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா என்னோட எக்ஸ் கம்பெனியில் நாங்கள் ஒரு மாதமும் நாங்கள் வந்து கை காசு போட்டு தான் லெவல் க்ளோஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. பட் ஆனால் இங்கே நீங்கள் லெவலுக்கு பின்னாடி ஓட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் லெவல் வந்து எப்போ வேணாலும் கம்ப்ளீட் பண்ணலாம். 1ஆம் தேதி 2ஆம் தேதி பார்த்தா எப்போ வேணாலும் கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த மந்த்துக்குள்ளே பண்ணணும், இதுக்குள்ளே பண்ணணும்னு சொல்லி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இங்கே குமுலேட்டிவ்ல நீங்கள் வந்து ஒரு லெவல்ஸும் அச்சீவ் பண்ணலாம். குமுலேட்டிவ் ஆப்ஷன் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் குமுலேட்டிவ்ல அச்சீவ் பண்ணுறது. அதனால் நீங்கள் வந்து இங்கே லெவல் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக கை காசு போட்டு பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. முழுக்க வந்து நீங்கள் வந்து ஆர்கானிக்காக எப்போ உங்களுக்கு லெவல் கிடைக்குதோ அப்போ நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு சில பேருக்கு பெரிய விஷயமா இருக்கும். ஒரு செட் 12,500, இன்னொரு செட் 12,500, அந்த மாதிரி எல்லாம் பெருசாக தெரியும். என்னோட டீமை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா, என் டீமை பொறுத்த வரைக்கும் எனக்கு கீழே வரவங்களுக்கு நான் ஒரு லெக் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஒரு லெக் நான் வந்து அவங்களுக்கு நான் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறவங்களுக்கு, என் டீமில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு லெக் நான் வேலை செஞ்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒரு லெக் மட்டும் ஒர்க் பண்ணால் போதும். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே இருக்கு பாருங்க, இந்த ஏ லெக் இருக்கா, இந்த ஏ லெக் ஃபுல்லாக நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துறேன். சரிங்களா? நீங்கள் இந்த பி லெக் இருக்குல்ல, இதை மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணால் போதும். இந்த பி லெக் இருக்கு பாருங்க, இதை மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணால் போதும். ஒரு லெக்ல ஒர்க் பண்ணால் போதும். யோசிச்சு பாருங்க, வேற எந்த இடத்துல எந்த டைரக்ட் செல்லிங் கம்பெனியில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுப்பாங்க மட்டும் யோசிச்சு பாருங்க. என்னோட டீமுக்கு மட்டும் நான் ஸ்பெஷலாக இந்த மாதிரி ஒரு ஆஃபர் தரேன். எனக்கு கீழே வரவங்களுக்கு, இந்த வீடியோ பார்த்து எனக்கு மெசேஜ் பண்ணி எனக்கு கீழே வரவங்களுக்கு ஒரு லெக் நான் ஒர்க் பண்ணி தரேங்க. நீங்கள் ஒரு லெக் வேலை செஞ்சால் போதும். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ கம்பெனிஸில் இன்னைக்கு 6 லெக், 10 லெக், 8 லெக், நானே 8 லெக் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ 8 லெக் வேலை செஞ்சவனுக்கு இன்னைக்கு இங்கே ஒரு லெக் வேலை செய்கிறதுக்கு எப்படிங்க இருக்கும்? ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிளான் ரொம்ப ஈஸி, ப்ராடக்ட் ரொம்ப ஈஸி. அதுவும் எங்களோட டீம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே சவுத் இந்தியாவிலே ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் டீம் பாஸ்கர் சாரோட ஈகல் டீம். பாஸ்கர் சார் இன்னைக்கு எங்களோட அப்ளைனாக இருக்காங்க. சவுத் இந்தியாவிலே டாப் லெவல் அச்சீவர் அவர் தான், டாப் இன்கம் அச்சீவரும் அவர் தான். அவரோட அண்டரில் தான் நாங்கள் இருக்கோம். எம்டியும் பெரிய லெவல் எங்கள் டீமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு டீமில் வர போறீங்க.
மீட்டிங்காக இருக்கட்டும், ட்ரைனிங்காக இருக்கட்டும், எல்லா விதமான சப்போர்ட்டும் நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம். சரிங்களா? அதனால் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு இது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.